ஃபலம்மா நால தில்கல் கராமத்த இந்த கராமத்தை ஹபீபு நஜ்ஜார் அடைந்த பொழுது வாயன கண்ட பொழுது நயீமல் ஜன்னத்தி சொர்க்கத்துடைய வனப்புகளை நயீம்னா சொர்க்கத்துடைய வனப்பு அலங்காரம் சுகபோகம் இதுதான் அதுக்கு அர்த்தம். சுகபோகங்களை சொர்க்கத்துடைய சுகபோகங்களை கண்ட பொழுது தமன்னா அவர் ஆசைப்பட்டார். அன்னுக்கு மஸ்தரியா அது என்பது என்னன்னு அர்த்தம் வச்சுக்குவோம். என்பதை ஆசைப்பட்டார். அது என்னன்னு பின்னாடி சொல்லுவாங்க. லவ் அலிமா அறிந்தால் கௌமுஹு தன்னுடைய சமுதாயம் அறிந்தால் பி ஹுஸ்னி ஹாலிஹி தன்னுடைய நல்ல நிலைமையை தன்னுடைய சமுதாயம் அறிந்தால் ஹத்தா எந்த அளவுக்கெனில் யூமினு அவர்கள் ஈமான் கொள்வார்கள் பிமா ஆமன தான் ஈமான் கொண்டதைப் போல அவர்களும் ஈமான் கொள்வார்கள். ஃபயனாலு அவர்கள் அடைவார்கள் மா நாலகு தான் அடைந்த ஒன்றை அவர்களும் அடைவார்கள் என்பதை ஹபீபு நஜ்ஜார் ஆசை வைத்தார். அப்போ முன்னாடி பாடத்தில் படித்தோம். கீழே துகுல் ஜன்னா காலை ஆலைத்து கமியாலமுன பிமா கஃபர்லி ரப்பி ஜானி முக்ரமீன். இதோட வார்த்தை அந்த ஹபீபு நஜ்ஜாருடைய வார்த்தை. அவர் அல்லா சொர்க்கத்தில் போட்டான். சொர்க்கத்தில் போட்ட இந்த செய்தி மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர்கள் ஈமான் கொள்வார்கள், அவர்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க. அதனால் தான் எப்படி இப்போ சொர்க்கத்தில் இருக்கிறத நல்ல நிலைமையில் இருக்கிறத தன்னுடைய கூட்டத்துக்கு தெரிய வைக்கணுமே அப்படின்னு ஹபீபு நஜ்ஜார் ஆசைப்பட்டார். ஆனால் அது நடக்காது. ஆனால் அவர் ஆசைப்பட்டார். அப்போ இந்த ஆயத்திலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்றைக்குமே நல்லவர்கள் மார்க்கத்து மீது பற்று உள்ளவர்கள் தான் நல்லா இருப்பதை போல தன்னுடைய சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு உசுரோடு இருக்கும் பொழுதும் உசுரோடு இல்லாத பொழுதும் ஆசை வைப்பார்கள். அதுக்கு உதாரணமாக இந்த ஆயத்து வருது. அப்போ இந்த ஆயத்தோட அர்த்தம் இதுதான். அப்போ ஹபீபு நஜ்ஜார் சொர்க்கத்தில் போட்டவுடனே தான் அடைஞ்ச நியமத்தை தன்னுடைய நல்ல நிலைமை மட்டும் தான் சொர்க்கத்தில் இருப்பதும் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் தன்னுடைய சமுதாயத்துக்கு தெரிய வந்தால் அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று ஹபீபு நஜ்ஜார் ஆசைப்பட்டார். அதுதான் இந்த பாராவுடைய தீம்.